அது மூலையில் பாரு எல்லாம் இடுதா இதெல்லாம் போட்டால் எல்லாமே இப்போ வாங்கிட்டேங்கிற உலகமே வாங்கணும் மக்களே. பாலமுருகன் கோவில் பாலமுருகனுக்கு திருப்பணி வேலை செய்து கொண்டிருக்கார்கள். பணிகள் பாருங்கள், பரப்ப வேலை ரெடி ஆகிட்டு இருக்குது பாருங்கள். அப்படியே மக்கள்லாம் அப்படியே ஆர்வரமாக வேலை செய்கிறாங்க. கோயில் வேலை நடந்துட்டு இருக்குதுங்க. பாலமுருகன் பலவை முட்டு எல்லாம் இறங்கியிருக்குங்க. மக்களோட ஆதரவு இன்னும் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்குறோங்க. கோயில் வேலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிற்கிது. கொஞ்சம் சீக்கிரம் முடியும்னு எதிர்பார்க்குறோம். உள்ள போயிடுங்க. இதாங்க கருவறை. கருவறைக்குள்ளே போயிட்டுருக்கோம். அந்த இடத்துல தான் வந்து பாலமுருகனை பாருங்கள். இந்த ஆலயம் தான் இது. இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சேலம் மாவட்டம் உடையாப்பட்டி பாலமுருகன் கோவில். பாலமுருகங்கிறதே பாலமுருகன் கோவில் இருக்கிற இடம். சட்டர் அடிச்சிருக்காங்க. வெள்ளிக்கிழமை பரப்புக்கு காங்கிரீட் ஊற்றுவாங்க. இடம் வந்து உடையாப்பட்டி பாலமுருகன் கோயில் சேலம் மாவட்டங்க. பாருங்க, இதுதான் கோயில் ஷிஃப்டிங் வேலை நடந்துட்டு இருக்குது. பரப்புக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கம்பியெல்லாம் பழவடிச்சிருக்கிறதுக்கு. இப்போ வந்து இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த எடுப்பு சிலை வந்து இங்கே இருக்குதுங்க. முருகனுக்கு பாலமுருகன். இங்கே பாலமுருகன் பாருங்கள். அப்படியே அந்த சாமி காட்டுறோம் பாருங்கள். உள்ற பாருங்கள், அதுதான் பாலமுருகனோட சிலை. அந்த கோயில் ரெடி ஆகிடுக்குது பார்த்தீங்களா? அந்த கோயிலில் தான் நம்ம முருகன் பாலமுருகன் அங்கே வந்து இருக்க போகிறாரு. இப்போதைக்கு இங்கே இருக்குது ஆலயத்தில். கோயில் திருப்பணி வேலை நடந்துகிட்ருக்குதுங்க. இவர் தாங்க பூசாரி ஃபஸ்ட்டு கந்தசாமி. அவரோட சமாதி தான் இது, ஜீவ சமாதி. இவர் ஆரம்பித்து தான் இப்போ கோயில் வேலை நடந்துகிட்ருக்கு. வேலை நடந்துகிட்ருக்கு. ஆனால் இவர் இப்போ இல்லை. பாலமுருகனோட ஆலயம் அதுதாங்க. இங்கே ரெடி ஆகிட்டு இது பாருங்கள். இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த சாலையில் இருக்குதுங்க. கோயில் வேலை ஆர்வமாக நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு இந்த கோயிலுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு நினச்சிங்கன்னா பாலமுருகன் இவர் ஏதோ செய்யணுன்னா அவங்களோட நம்பர் நான் தரேங்க. அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம் அவங்கள. கோயிலுக்கு உங்களால் முடிந்தது ஏதாச்சும் சீக்கிரம் வேலை முடிஞ்சணும். அங்கேருந்து அந்த சாமி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தில் வந்து இப்போ முருகன் இருக்க போகிறாங்க. அந்த எடுப்பு சிலைன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த சிலை இங்கே வந்துடுங்க. பாலமுருகன்
பாருங்கள் வேலை நடந்துகிட்ருக்கு. மண் ஜல்லி உண்டு எல்லாமே ஒவ்வொருத்தங்களோட ஸ்பான்சர் தாங்க இது. போட்டு கட்டிட்டோம். நம்ம அதுக்குள்ள 12 எடுத்துக்கலாம். 16 எப்படி நாம் கொஞ்சம் இடைஞ்சல் நிற்கும், நான் ஒதுங்கி நிற்போம். வேலை செய்கிறவங்க வேறு நம்மளை பார்க்குறாங்க, கேமரா எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்கன்னு. இங்கே பாருங்கள் கோயில் வேலை செய்கிற ஆள் எப்படி பேசுகிறான்னு பாருங்கள். ஒருத்தர் நெருப்பு பறக்க விட்றாரு பாருங்கள். இவர் தாங்க பாலமுருகன் கோவிலுக்கு நம்ம அங்கே அடிக்கிற அந்த பரப்புக்கு பார்த்தீங்களா, இவங்களோட ஆளுங்க தாங்க. இவர் மேஸ்திரி, அவரோட உதவி செய்கிறாரு. ஒரு உதவி நீங்களும் எதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஒரு நம்பர் தராங்க, அந்த நம்பருக்கு கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணி எதுவும் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் விழுவு மரம், அதில் பாருங்கள் காய் இருக்குது பாருங்கள். விழுவு மரத்து காய் பாருங்கள். அந்த பையன்லாம் ஆர்வமாக வேலை செய்கிறாங்க, முருகனுக்கு தொண்டு செய்கிறாங்க. நீங்களும் உங்களால் ஒரு உதவி செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஒரு நம்பர் தரேங்க, அவங்க நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாங்க. முருகனோட ஆலயத்துக்கு பங்கேற்பு உங்களுக்கு இருக்கணும்னா நீங்களும் கொஞ்சம் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். கேமரா கொஞ்சம் இப்படி தாங்க இருக்குது, ஏன்னா வீல் ஆப்போசிட்டில் அடிக்கிறதுனால சரியாக தெரிய மாட்டேங்குது. சரி, அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. முழுசாக அந்த பரப்புறோம், இப்போ ஜல்லியெல்லாம் போட்டு முடிக்கிறாங்க இல்லைங்களா, அந்த வீடியோ பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேங்க.